உத்தரப்பிரதேசத்தில் 10ஆம் பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி இப்போது அதற்காக வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். பிராச்சி நிகம் சமீபத்தில் ஊடகங்களில் மிகவும் பிரபலமாக வலம் வந்த பெயர் இது. உத்தரப்பிரதேசத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்தபோது 98.5% மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். ஆனால் அவர் எடுத்த மதிப்பெண்ணுக்கு பாராட்டுகளை பெறுவதற்கு பதிலாக சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்களையும் கேலி கிண்டல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதற்கு அவள் முகத்தில் இருந்த முடிதான் காரணம். பிராச்சி தனது முகத்தில் இருக்கும் முடியால் கடுமையான கேலிகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அவரது கடின முயற்சியால் கிடைத்த வெற்றியும் கிண்டல்களுக்கு மத்தியில் காணாமல் போனது. இப்போது அதனால் தான் அனுபவித்த மன கஷ்டங்களை பற்றி மாணவி பிராச்சி வெளிப்படையாக பேசியுள்ளார். தனக்கு முதலிடம் கிடைத்திருக்க கூடாது என்று வருத்தப்படுவதாக அவர் கூறினார். 1-2 மதிப்பெண்கள் குறைந்தாலும் பரவாயில்லை, முதலிடம் பெறவில்லை என்றாலும் 2ஆம் இடம் அல்லது ஏதோ ஒரு இடம் கிடைத்தாலே போதும். அப்படி இருந்திருந்தால் எனது புகைப்படம் வைரலாகி இருக்காது, நான் சமூக ஊடகங்களில் கேலி செய்யப்பட்டிருக்க மாட்டேன் என்று அவர் கூறினார். இப்போது அந்த எதிர்வினைகள் புண்படுத்துகின்றன. ஆனால் சமூக வலைத்தளங்களில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதையே சொல்வார்கள், எதையும் தடுக்க முடியாது என்கிறார் பிராச்சி. இதனிடையே சமூக வலைத்தளங்களில் கடும் ட்ரோல்களுக்கு ஆளான பிராச்சிக்கு ஆதரவாக பலர் முன்வந்துள்ளனர்.